ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாள், இன்னொரு அருமையான சந்தர்ப்பம், இந்த அருமையான தருணம், இந்த அருமையான பாக்கியம் ஸ்லாக்கியம் இவைகளுக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரத்தோட பிரார்த்தனை செய்து அவருடைய நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு நெருங்கிய சகோதரன் ஒருவர் கேட்டார், என்னப்பா நமஸ்காரம்லாம் சொல்ற, இது வேற மதத்தார்கள் அதாவது பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு 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 காரியம் அல்லவா அப்படின்னு. யாருப்பா சொன்னா? தமிழ்ங்கிற மொழியில பார்ப்பீர்களானால், அதாவது வாதிய முழக்கத்தோட நமஸ்கரித்தார்கள் என்று சொல்லிதான் இருக்கிறது. நமஸ்காரம் என்கிறதற்கும் ஸ்தோத்திரங்கள் என்பதற்கும் வணக்கம் என்பதற்கும், வணக்கம்னா வெல்கம், நமஸ்காரம் என்றால் ஆண்டவரை முழு இருதயத்தோட நாம் அவரை தரிசித்தோம், அவரை தரிசித்து நாம் அவரை ஒரு முழு ஒரு மரியாதையோடு கூட அவரை நாம் வணக்கம் ஆண்டவர், வணக்கம் வணக்கம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதை விட அவரை நமஸ்கரித்து அப்படி, அதாவது மரியாதையோட, அதாவது சாஷ்டாங்கமா சில பேர் முகம் குப்புற வணங்கி நமஸ்கரிப்பாங்க. இப்போ கத்தோலிக்க திருச்சபைகள் எல்லாம் போவோம்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முழங்கால்லே நடந்து போவாங்க. திருச்சபைக்குள்ளே முழங்கால்லே அப்படி நகர்ந்து போறது. அதாவது நமஸ்கரிப்பதற்கு வேற விதமான மெத்தட்ஸ் தே யூஸ், வேற விதமான முறைகளை அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய திருச்சபையில தான் நம்ம இருக்கோம். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷாலோம் என்பதற்கு பொருளாகும், சமாதானம் அப்படி என்பதற்கு பொருளாகும். அதனாலதான் இந்த மூணையும் சேர்த்தி சொல்லிட்டு வரோம். இது எங்க ட்ரேட்மார்க்காக கூட நீங்க வச்சுக்கலாம், ஏன்னா இது மூணுமே முக்கியம். ட்ரையோன் காட் அப்படிம்பாங்க, மூன்றில் ஒன்றாக இருக்கக்கூடிய தேவன், ட்ரையோன் காட், காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதற்கு பொருளாகும். சரி, வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல பல மாதங்களாக, ஏறத்தாழ இந்த ஜூலை வருமானால் 2 ஆண்டுகள் ஆயிற்று. சரியா சொன்னோன்னா ஜூலை 2022 இந்த தொடர் போதனையை நாங்கள் தொடங்கி இப்போ ஒரே மாதத்தில் பார்ப்பீர்களானால் 2 வருடங்கள் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏறத்தாழ 80 மணி நேரங்களுக்கு மேல இங்க போதனை செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு அருமையான போதனை. தயவு செஞ்சு இத நீங்க நேரத்தை செலவழிச்சு நீங்க இதை கேட்கணும். ஏன்னா இந்த நேரத்தை செலவழிப்பதனால உங்களுக்கு தான் பிரயோஜனம், உங்களுக்கு தான் பெனிஃபிட். அதாவது advantages on your side, the benefit is for you. உங்களுக்கு தான் அந்த பெனிஃபிட். சரிங்களா? பெனிஃபிட்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்க. என்ன பிரயோஜனம் பிரதர்? என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே தான் இருக்கிறதுன்னு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாதுன்னு கிறிஸ்துவே பைபிள்ல தெளிவா சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. இதுக்கு மேல அதாவது நான் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மத்தியஸ்தன் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு பைபிள் இருந்து தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். உங்க பைபிள் என்ன எழுதியிருக்கோ அதே வேதாகமம் தான் என் கைகளிலும் உள்ளது. அந்த வேதாகமத்துல என்ன எழுதியிருக்கிறதோ அதை குறித்து தான் ஆராய்ந்து பார்த்து தியானம் செய்து புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறும்படிதான் இந்த இடத்தில் வந்து தியானம் செய்கிறோம். இந்த ஒருத்தர் குதர்க்கமா கேட்கல, கொஞ்சம் வேடிக்கையா கேட்டாரு, இத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்றீங்களே, இந்த பிரசங்கங்களின் நோக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்டாரு. ஒரே நோக்கம் தான் பிரதர், மேற்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். எதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறிந்து தெரிந்தவர்கள் தான் மேற்கொள்ள முடியும். தெரியாதவனுக்கு மேற்கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் கிழிச்சுட்டேன் அப்படியே பாரு. போய் மார்க் பார்த்தா கோழி முட்டை வாங்கிட்டு வருவான். பிரகஸ்பதி தனம்னு சொல்லுவாங்க. நிறைய பிரகஸ்பதிகள் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 10க்கு 7-8 பிரகஸ்பதிகள் தான் இருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அறிஞ்சு இருந்தவங்க தான் பைபிள் வேதாகமத்துல சொல்லியிருக்கு. மார்க் 10வது அதிகாரம் 31வது வசனத்துல முந்தினவர்கள் பிந்தினவராய் மாறி போவான், பிந்தினவன் முந்தினவனாய் மாறி போவான். எப்படி பிந்தினவன் வந்து முந்தினவனாய் மாறுகிறான்? how will the last become first? ஆங்கிலம் எல்லாத்துக்கும் தெரியும் தானே, சொல்லுங்க. ஏன்னா
அவன் ஒத்துக்கிறான், நான் பிந்தினவன் தான் அப்படி. அதற்கு அருமையான ஒரு ஓமையின் வழியில இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அதாவது தாழ்ச்சி என்கிற அந்த காரியத்தை குறித்து, பிரகஸ்பதித்தனங்கிற காரியத்தை குறித்தும் அங்க விவரித்திருக்கிறார். எல்லாத்துக்கும் தெரிந்த ஓமை தான். ஒரு பரிசேயனும் ஒரு அதாவது ஒரு பாவின்னு பாத்தீங்கன்னா, அவன் அந்த பாவிகளுக்குன்னு சில ஸ்தானம் கொடுத்துருவான். வேசித்தனம் செய்யறவன், திருட்டு வேலை பண்றவன், இப்படி எல்லாம் சொல்லி இவங்களா ஒரு ஸ்தானத்தை வச்சிருப்பாங்க. அதாவது இவர்கள் பெரிய நீதிமான்களைப் போலவும், பெரிய யோகிஸ்தர்கள் போலவும், பெரிய பரிசுத்தவான்களைப் போலவும் இவர்கள் மாறை தட்டி கொண்டு அந்த ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு உள்ளே வந்து, இதோ நான் இவ்வளவு முறை நான் உபவாச ஜெபம் செய்கிறேன், இவ்வளவு முறை வேத வசனத்தை வாசிக்கிறேன், இவ்வளவாக பண்ணுகிறேன், அவ்வளவாக பண்ணுகிறேன், ஒரு பெரிய பட்டியலை வாசித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தேவனுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் பரிசுத்தர் சுத்தக்கண்ணரா இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்களும் பரிசுத்தர்கள் தான், நாங்களும் சுத்தக்கண்ணர்களே. அப்ப என்னத்துக்குப்பா கோயிலுக்கு வந்த? நீயே ஒரு கோயிலை கட்டி நீ அங்க உட்காந்துக்க வேண்டியதானே, சாமியோட இடத்துல நீயே உட்காந்துக்க வேண்டியது. இன்னைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற மதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் மனுஷனே சாமியா மாறிட்டு இருக்கான். அந்த கோயிலுக்கு போனா அவரு தான் சாமி, அங்க அவரு தான் கடவுள். என்ன கொஞ்சம் அப்படி அது கடவுள்னு சொன்னா ஜனங்க வரமாட்டாங்க, கடவுளின் அவதாரம் என்று சொல்லி ஒரு வாக்கியத்தை அவர்கள் சேர்த்தி விடுவார்கள். கொஞ்சம் ஒரு வார்த்தையை கோர்த்துக்குவாங்க, அவ்வளவுதான். கடவுளின் அவதாரமா. இப்ப அரசியலையும் அதை ஒருத்தர் பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பேர் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் தான் கடவுளோட அவதாரம், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. வெக்கத்தை விட அவரை விடுங்க, இந்த கேட்கிற ஜனங்களுக்கு மண்டையில அறிவு இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு மனிதன் எப்படி தேவனுடைய அவதாரமாய் மாற முடியும்? தேவனுடைய அவதாரமாய் மாறினவர் ஒரே ஒருவர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் அன்றி ஒருவனும் அவதாரமாக வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அவன் மனிதனுடைய வித்தினால் அவன் அங்க உற்பத்தி ஆகக்கூடாது. அதாவது மனிதனோட வித்தும் அந்த பெண்ணோட வித்தும் ஒன்று சேர்கிறப்பல் தான் ஒரு குழந்தை, ஒரு உயிர் உருவாகக்கூடிய ஒரு சயின்ஸ், பயாலஜிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி உருவாகல. அப்போ இதை சொல்லுகிறவனு முட்டாள். இதை கேட்டு நம்பிட்டு போய் அவன் காலை தொட்டு கும்பிடுறான் பாருங்க, அவன் அதை விட பெரிய முட்டாள். இன்னைக்கு முட்டா கூட்டுக்கு மத்தியில தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? என்ன இப்படி பேசுறாரு அப்படின்றீங்க? ரத்தம்லாம் கொதிக்குதுங்க. ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட என்ட்ரி இன்னைக்கு நடக்க போகுது. அவர் என்னென்னலாம் செய்தார்ன்னு சொல்லி நாம் அடுத்த 3 அத்தியாயங்கள்ல அது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு அடுத்த 3 மணி நேரம் பிரசங்கமும் அதுலதான். நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை இன்றைக்கு கிறிஸ்துவர்களே சரி, அவங்கள விடுங்க, அவங்க வேற மதத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்குன்னு ஒரு வேதாகம் அல்ல, அவங்களுக்குன்னு ஒரு புனித நூல் உண்டு, அவர்களுக்குன்னு ஒரு வழிமுறை உண்டு, அவர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டு. அதன்படி அவர்கள் செய்து கொண்டுதான் போகட்டுமே. கிறிஸ்துவர்கள் ரொம்ப ஒழுக்கமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? சரி, இப்போ நான் அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட கோல், வாட் இஸ் த கோல் ஆஃப் தீஸ் மெனி ஹவர்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு கேட்டார். ஆங்கிலத்துல தான். there is just one goal, you and I need to be overcomers. மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். எதை மேற்கொள்ள வேண்டும்? பாவத்தை தாங்க மேற்கொள்ளணும். பாவம் உங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்க முதல்ல அறிந்து கொள்ளணும். நீங்க பாவின்னு உங்களை கண்டம் பண்ண வரலங்க, இங்க உங்களை குற்றம் கூற வரல. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை நீங்க அறிந்து கொண்டு, ஆமாங்க எனக்குள்ள பாவம் இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவ போல ஒவ்வொரு நாளிலும் நான் மரித்து உயிர் தெழுகிறவனா இருக்கிறேன். மரித்து அதாவது பாவத்துக்கு மரித்து, அதிகாலையிலேயே பாவத்துக்கு மரிச்சிடணும், உயிர் தெழுந்துடணும். புது சிருஷ்டியாய் நான் படைக்கப்பட்டேன். இந்த நாள் முழுவதும் அப்படியே தான் நான் இருப்பேன். என் சாயலில் ஒரு மாற்றமும் தேவன் காண்பதில்லை. நான் அப்படியாக ஒரு தீர்மானத்தை எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட என்னுடைய வேதாகமத்தின் அடிப்படையில நான் இப்படியாக நான் வாழ்ந்து முன்னேறி செல்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படைக்குள் எவன் ஒருவன் வருகிறானோ, அந்த ஒரு கோட்பாடுகளுக்குள், அந்த ஒரு நியமத்துக்குள் எவன் ஒருவன் வருகிறானோ அவனே கிறிஸ்துவன். ஒவ்வொரு நாளிலும் மரிக்கிற வரைக்கும் அந்த ஒவ்வொரு நாளிலும் காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் இல்லைங்களா? ஒரு நாள்ல நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், ஒரு நாள் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்காது. ஒரு நாள்ல பிரச்சனை இருக்கும், இன்னொரு நாள் பிரச்சனை இருக்காது, சமாதானமா இருக்கும். ஒரு நாள் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும், இன்னொரு நாள் வேலையே இல்லாம சில காலங்கள் உட்காந்து கொண்டு இருப்போம். ஒரு நாள் நல்ல சாப்பாடு இருக்கும், நல்ல துணிமணி இருக்கும், இன்னொரு காலத்துல அது இருக்காது. இதெல்லாம் தான் பிரசங்கி 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 1 to 8 வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா?
காலங்கள் உண்டு ஒவ்வொன்றுக்கும். எந்த காலம், காலம் மாறலாம், நேரம் மாறலாம், ஆனால் உங்களுடைய புத்தி சுவாதியம் மாறுவதில்லை, மாறக்கூடாது. ஏனென்றால் அந்த புத்தி சுவாதியத்தின் அடிப்படை வேதாகமத்தின் நூல், வேதாகமத்தின் கட்டளைகள், வேதாகமத்தின் நியாய பிரமாணமா இருக்கிறது. எப்படி வேதாகமம் மாறுவதில்லையோ, வானமும் பூமியும் அழிந்தே போனாலும் வேதாகமத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு லெட்டர், அதாவது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் வார்த்தை கூட இல்லைங்க, லெட்டர், ஒரு லெட்டர் கூட மாறாதான். பல லெட்டர்களை ஒன்னா போட்டாதான் ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? ஒன் வேர்ட் கண்டெய்ன்ஸ் மல்டிபிள் லெட்டர்ஸ். அதுல இருக்கிற ஒரு லெட்டர் கூட மாறாதான். அதுதான் மத்தேயு 24:35 சொல்லுது. அதே போலதான் என்ன சூழ்நிலைகள், எந்த பிரச்சனைகளை நாம் கடந்து போனாலும் அவைகளை மேற்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். எப்பொழுது மேற்கொள்ள முடியும்? பாவத்தை மேற்கொள்ளுகிறவனே அந்த பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியும். பாவத்தையும் பிரச்சனையை மேற்கொள்ளுகிறவன் ஜெயம் பெற்றான். ஜெயம் பெறுகிற யாவரும் பரலோகத்துக்குள் கடந்து செல்வீர்கள். நானும் நீங்களும் பரலோகத்துக்கு தூணா நிப்போன்னு வெளிப்பாடு 3:21 12 வசனங்களும் சொல்லுகிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, எதற்காக இந்த 8-10-15 நிமிஷம் நம்ம முதல்ல இந்த செஷனுக்குள்ள டைரக்டா போயிடலாம் இல்லைங்க. அப்படின்னு செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கொத்தனார்கள் இருப்பாங்க, நம்ம நல்ல நண்பர்கள், அவங்க வீடு கட்டி கொடுக்கறதுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கொத்தனார்கள் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கரண்டி வச்சு கரமுறைன்னு இழுப்பாங்க. எதுக்கு இழுக்கிறாங்கன்னா, அதை நல்லா ரஃப் சர்ஃபேஸா நல்லா சொரன்னு ஆனாதான் அங்க கலவை போய் பிடிக்கும். இல்லைன்னா அது ஸ்மூத்தா இருக்கும், அப்ப கலவை சரியா பிடிக்காது, கீழே போதன்னு விழுந்துரும். அந்த மாதிரி நான் தான் உங்க கொத்தனார். கையில இருக்கிற கரண்டி தான் வேதாகமம். வச்சு அந்த கரண்டியை வச்சு சொரன்னு உங்க புத்தி இதை போட்டு நல்லா சொரண்டுனாதான் புத்தி கூர்மை வருது. ஆக மொத்தத்துல நான் எதுவும் பண்றது இல்ல, வேதாகமத்தை வச்சு நம்ம அந்த சொரன்னு பண்ணிட்டு அப்புறமா வச்சு அடிச்சோன்னா எப்படி நல்லா போய் அப்பிக்கும். அதே மாதிரிதான். சரி, பாருங்கள், கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் 3வது அதிகாரம் 15வது வசனத்துக்குள் கடந்து செல்வதற்கு முன்பே ஒரு ரத்தின சுருக்கமாக ஒரு சாராம்சம் வடிவில் நாம் சில காரியங்களை இங்க பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். இத்தனை நாட்களும் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது போலவே தான், ஆதியாகமம் 1, 2, 3 வசனங்களுக்குள்ளதான் மற்ற எல்லா ஆகமங்களும் அடங்கி இருக்கிறது. எல்லா அதிகாரங்களும், முழு வேதாகமுமே அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. நீங்க எந்த ரபைமார்கிட்ட வேணாலும் போய் பேசி பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்ட ரபைமார்கள் நிறைய பேர் இருக்காங்க, தெரியுங்களா உங்களுக்கு? பகிரங்கமாக அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க திருச்சபையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, இஸ்ரவேல்ல இருக்காங்க. அவங்க 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 சொன்னது என்னன்னு கேட்டா, 3 அதிகாரங்களுக்குள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. நான் எந்த ரபைகிட்டையும் போய் நான் ட்ரைனிங் எடுக்கல. ஏன்னா ரபைகளுக்கெல்லாம் ரபையா இருக்கிறவர் தான் நம் பெரிய ரபை. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு மேல ஒருத்தரும் கிடையாது. அவரோட வடிவில் இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவிக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்னா, வித்தியாசமே இல்லைங்க. இயேசு கிறிஸ்து இங்க இருந்திருந்தான்னா 2024 வயசு, பெரிய தாடி, வெள்ளை நரைச்ச மீசையோட அங்க சுத்திட்டு இருப்பாரு. அப்படி அவர் இருக்க விரும்பல. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சலிச்சு போயிடும், ரொம்ப சீப்பா எடுத்துப்பீங்க. தேவனுடைய அவதாரங்க, கடவுளே நடந்து வர போலதான் அவர் நடந்து வந்தார். அதனாலதான் டக்குன்னு வந்தாரு, காரியத்தை முடிச்சாரு, மேல போயிட்டார். ஆனா மேல போன அந்த இழப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கரிசனையோட, காரண்யத்தோட, இரக்கத்தோட பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி வைக்கிறாரு. பல அதாவது he had been divided into trillion fragments அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது எவ்வளவோ பங்கு இயேசு கிறிஸ்துவ எவ்வளவு பங்கா போட்டுறோம்னா, அதற்கு பின்பே பிறந்த எல்லாத்துக்குமே இயேசு கிறிஸ்து சொந்தமா இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்த மாதத்துல அவர் இந்த நாட்டுல இருப்பார், அந்த மாதத்துல அந்த நாட்டுல இருப்பார். உங்க நாட்டுக்கு எப்போ வருவாருன்னு கேட்டா, இத்தனை நாடுகளை சுத்திட்டு எத்தனையோ வருஷம் கழிச்சு உங்க நாட்டுக்கு வருவாருன்னு வச்சுக்குவான். உங்க நாட்டுல எத்தனை ஜனத்தொகை இருக்கு? 130 கோடி ஜனம். 130 கோடி ஜனமும் இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு விரும்பாத. இயேசு கிறிஸ்து இங்க இருந்திருந்தாருன்னா நான் சொல்றேங்க, எந்த மதமும் வந்திருக்காது. இயேசு கிறிஸ்து, ஏன்னா அவரு தான் கடவுள்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். போறனெல்லாம் அற்புதம் தானே. பிசாசுக்கு எங்க இடம் இல்லைங்களா? அப்ப எல்லாரும் அவரை பார்க்கணும்னு நினைப்போம். அப்போ உங்களுக்கு டோக்கன் சிஸ்டம் தான். 30 நாட்கள் தான் நீங்க இருப்பார் இந்தியா தேசத்துல. எத்தனை பேர் பாக்குறீங்களோ லைன்ல நில்லுங்க. நீங்க எவ்வளவு பெரிய லைன்ல நின்னாலும் உங்களுக்கு இடமே கிடைக்காது. ஏன்னா 30 நாட்கள் அவரு வேற நாட்டுக்கு போகணும். அப்ப திருப்பி 10 வருஷம் கழிச்சு இங்க வருவார். அப்ப மொத்தத்துல நீங்க பார்க்கவே முடியாது. அதனாலதான் இதெல்லாம் பார்த்து விட்டு எவ்வளவு கரிசனையோட, நீ ஏன்ப்பா போய் பார்க்கணும், உன்னை பார்க்க நான் வரேன், உனக்குள்ள நான் வாசம் செய்வேன், உன்மேல் நான் கிருபையா இருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன்,
நீ எங்கேயும் என்ன தேடி போவான்டான், நீ இருக்கிற இடத்துலயே நான் வர்றேன், உனக்குள்ளேயே இருக்கேன், நீதான் நான் தங்கும் தேவாலயம் அப்பா அப்படிங்கிறாரு 1 கொரிந்தியர் 3:16. அப்போ நம்ம உடல், மனது, ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தத்தோட வைக்க வேண்டியது கடமையா இல்லையாங்க? இல்லைன்னா ரத்த உடன்படிக்கை துஷ்பிரயோகம் பண்றோன்னு பைபிள் எபிரேயர் 10:29 சொல்லுது. கொடிய பாவத்திலும் கொடிய பாவம் அதுதான். அந்த ரத்தத்தை குறிச்சுதான் நிறைய பேச போறோம். சரி, இன்றைக்கு அந்த ரத்தன சுருக்கமா சொல்லணும்னு கேட்டா பாத்தீங்களா, எங்கெங்கயோ போகுது டாபிக், வெளியில வந்து உள்ள போலாம் திருப்பியும். 3வது அதிகாரத்தில் 1-14 வசனத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இங்க விழுந்து போன மனிதன் எதனால் விழுந்து போனான்? சோதிக்கும் சாத்தானால் விழுந்து போனான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனா அந்த சோதிக்கும் சாத்தானுடைய தந்திர செயல்கள் தான் என்ன, அதை குறித்து நல்லா ஆராய்ந்து பார்த்து விட்டோம். நன்றாக ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய சில கோட்பாடுகள் எல்லாம், நியமங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்க கற்றுத்தந்தோம். இதையெல்லாம் அறிந்து பின்ன நம்ம இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, எவைனால் நாம் மேற்கொள்ள முடியும்? நடந்தது நடந்து போச்சுப்பா, இன்னைக்கு அடுத்தது என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு புத்திசாலி யோசிப்பான். நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய, பாரம் சுமக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு 10ல் 8 பேர் அப்படிதான். நடந்ததையே மண்டைக்குள்ள போட்டு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்ல மிக்சிக்குள்ள போட்ட தேங்காய் மாதிரி தலையை கர 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 கரன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். அதை நினைச்சு நினைச்சு பிபி ஏறி ரத்த கொதிப்பாயி அப்படியே கார்டியக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போயிடுவாங்க. இதுதான் உங்களுக்கு நடக்கணும்னு பிசாசு உங்க மனதுல அதை கொளுத்தி போட்டுக்கொண்டே இருப்பான். ஒரே வேலை என்ன தெரியுங்களா? he has been trained to play mind games with the mankind. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே டெக்னிக் தாங்க. அதை மட்டும் நீங்க சரியா கையாண்டுட்டீங்கன்னா பிசாசு, நான் சொன்னதுதான், பிசாசு உங்க நிழல கூட தொட முடியாது, தலைமயிறு கூட தொட முடியாதுன்னு வசனம் இருக்கு லூக்கா 12:7. ஏன்னா அது கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரு. தலைமயிறு கூட தொடணும்னா உங்க உடல்ல சரீரத்துல தானே இருக்கு தலைமயிறு, அதை கூட தொட முடியாதுங்க. உங்க நிழல கூட தொட முடியாது அவனால. கிட்ட வர்றதுக்கே இயேசு கிறிஸ்துவோட நிழல நெருங்கிட்டான் அவன். அவர் போன இடத்துல எல்லாம் அவன் வந்துருவான், கைகாலெல்லாம் நடுங்கிக்கிட்டு வந்து, ஐயா என்னை விட்டுரு, நீங்க ஏப்பா வந்தீங்க, எதற்காக எங்களை துன்புறுத்த வந்திருக்கிறீர்கள், why have you come to torment us-ங்கிறான். இன்னைக்கு பிசாசு அப்படிதான் நம்மளை கண்டு நடுங்குதா? இல்ல, நம்ம தான் அவனை கண்டு நடுங்குறோம். ஏன்னா இந்த ஒரு காரியம் உங்களுக்கு தெரிவுபடுத்தாமலே அவன் கண்களை மறைத்து வைத்திருக்கிறான். அவைகளை தான் இன்றைக்கு நாங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு அத்தியாயத்திலும். மேற்கொள்ளுகிறவன் எதை மேற்கொள்ள வேண்டும்? அவன் கொண்டு வருகிற தந்திர செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். எதன் மூலமாக மேற்கொள்ள வேண்டும்? கையில் போர் ஆயுதம் என்கிற வேத வசனத்தை எடுத்து மேற்கொள்ள வேண்டும் என்று எபேசியர் 6:17-18 சொல்லுகிறது. அந்த வேத வசனம் தான் என்னன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதோ இந்த விழுந்து போன உலகத்துல மனிதனானவன் எழுந்து நிற்க ஒருவர் தேவைப்பட்டார் இல்லைங்களா? இல்ல, அந்த ஒரு நபரை விட ஒரு காரியம் தேவைப்பட்டதாக இருந்தது. இப்ப பார்ப்பீர்களானால் ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது. நாம் 15வது வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரை சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது. வருகிற ஜனங்கள் 2 தரப்பு ஜனங்கள் இருப்பார்கள். ஒருவர் வந்து ஒரு தரப்பட்ட ஜன கூட்டம் வந்து ஆறுதல், சிம்பத்தி அப்படி என்று ஆங்கிலத்தில் வருகிறது. இன்னொரு தரப்பட்ட ஜனங்கள் வந்து எம்பத்தி, உதவி செய்கிறவர்கள். இந்த ஆறுதலின் ஜனம் பெருங்கூட்டமா இருக்கும். பாத்தீங்கன்னா மரணம் என்கிற காரியம் தான் இதுக்கு பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஏன்னா மனிதன் மரித்து போனான். சாப்பிடும் நாளில அந்த 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 பழத்தை சாப்பிடும் நாளிலே நீ மரித்தே போவாய். அந்த மரணம் பிசிக்கல் டெத்தை குறிக்கிறது. அதற்கு முன்பே ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணத்திற்கு பின்பே மாம்சத்தின் மரணம் தொடர்ந்து வரும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே பலமுறை இதை நாங்கள் சொல்லிவிட்டோம். ஒரிஜினல் டிசைன், ஆண்டவரோட ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட் எடுத்து நீங்க அப்படியே அந்த சுருள் இருக்கும், அதை விரிச்சு பார்த்தீங்கன்னா அதுல மரணம் என்கிற ஒரு சப்தமே இருக்காது, மரணம் என்கிற ஒரு வார்த்தையே இருக்காது. ஏன்னா அது டிசைன்லயே கிடையாது. எல்லாரும் உயிரோட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், பழகி பெருகணும், உலகம் எல்லாம் பழகி பெருகட்டும் அப்படின்ற ஒரு இதுலதான் அவர் வந்து படைச்சார். ஆனா மரணம் வந்து உருவான பிறகு முதல் ஆவிக்குரிய மரணம் என்ன? பிதாவுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சம்பாஷணை துண்டித்து போகப்பட்டது. அவருடைய முகத்தை அவனை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள்னால பார்க்க முடியாது, மறைக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, ஏதேன் தோட்டத்தை அவர் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டாரு. இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுதான் இன்னைக்கு 3ஆம் வானம், பாரடைஸ் என்று சொல்லுகிற காரியம். இதற்கு பின்பு சரி, இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரேன்னு கேட்டா, அதாவது மரணம் தான் ஒரு அருமையான உதாரணம். மரணத்துக்கு வருகிறவங்க எப்படி ஃபியூனரல் செரமனி, மரண ஆராதனையில வந்து படுறவங்க வந்து ஏராளமா இருப்பாங்க, திரளான ஜனம் வரும். ரொம்ப ஃபேமஸான ஆள்லாம் செத்து போயிட்டாங்கன்னா பயங்கரமான ஆட்கள் வருவாங்க.
பெரிய பெரிய சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், பிசினஸ் பீப்புள், இப்படியெல்லாம் வந்து சாகுறவங்க அந்த இன்னும் கூட்டம் வந்துச்சு தெரியுமாங்கன்னு. அடுத்த நாள் காலையில நீங்க போய் அவங்க வீட்டுல எட்டி தான் பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், யார் இருப்பா? அத்தனை திரளான ஜனங்கள் வந்த கூட்டம் வந்து முதல் தரப்பட்ட ஜனங்கள். எது? ஆறுதல் ஜனங்கள். ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, உங்களுக்கா போய் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அணத்துற கூட்டம் இருக்கும். அதுதான் இன்னைக்கு பல பேர். ஏன்னா காசு பணம்லாம் செலவு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு பிரயாசம் பட வேண்டாம், சும்மா எல்லாத்தோட சேர்ந்து இப்போ ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு இப்போ ஆர்கெஸ்ட்ரா, இந்த கல்யாணத்துல ஆர்கெஸ்ட்ராக்கு கூப்பிடுவாங்க தெரியுங்களா? ஆர்கெஸ்ட்ரா சினிமா பாட்டுலாம் பாடுறதுக்கு. இன்னைக்கு நான் சாமி பாட்டு பாடுறதுக்கும், இன்னைக்கு கடவுள் பாட்டை பாடுறதுக்கும் இன்னைக்கு ஆர்கெஸ்ட்ராலாம் வந்தாச்சு. அதே மாதிரி இன்றைக்கு கிராம சைடுலாம் போனீங்கன்னா ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு இந்த கிளவிக கூட்டம்னு ஒன்று இருக்கும். அவங்கள புக் பண்ணணும் நீங்க, ஏன்னா அவங்க ரொம்ப பிஸி. நிறைய பேர் செத்துட்டாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பிடிக்கவே முடியாது. அவங்க வர்றதுக்கு அவசரம் வெயிட்டிங். ஏன்னா அவங்க வந்து ஒப்பாரி வச்சாதான் வந்து சரியா வந்து நமக்கு அப்பதான் ஒரு நிறைவு அப்படின்றதுல அவங்க எப்படின்னா ஒருத்தரோட மயிரை இன்னொருத்தர் பிடிச்சிக்குவாங்க, பிடிச்சிட்டு ஒரு ரவுண்டா ஒரு சர்க்கிள ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நான் எங்க அம்மா ஊர்லாம் கிராமம் தான், நான் நிறைய கிராமத்துல எல்லாம் போயிட்டு வரவமா தான் இருப்பேன். அங்க பார்த்துருக்கேன் சில இளவுன்பாங்க, இளவு வீட்டுலாம் போறப்போ இப்படிதான் ஒன்னா ஒரு 10 கிழவிங்க சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்துட்டு அப்படியே இந்த கிழவிக்கும் செத்தவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்காது. ஆனா அவங்க போடுற கூப்பாடு, மைக்கை வச்சு கூப்பாடு போடுவாங்க இப்பெல்லாம். மைக்கு மியூசிக் சிஸ்டம் மாதிரி மைக் சிஸ்டத்தை வச்சு அதுல அவங்க போடுற கூப்பாடு ஒரு 2 ஹவர் எல்லாம் போட்ட பிறகுதான் நிறைவுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு சரி கிழவிங்கெல்லாம் கலந்து போனாங்கன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க அவங்க பாட்டு. அது வரைக்கும் அவங்க போடுற கூப்பாடும் ஒப்பாரியும் பார்க்கணுமே. ஆஹா, இவங்களுக்கெல்லாம் இவரை இத்தனை வருஷம் தெரியுமான்னு நீங்க யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்லவர் வல்லவருன்னு சொல்லி போடு அப்படி ஒப்பாரி வைப்பாங்க. இந்த ஒப்பாரி வச்ச கூட்டம்லாம் அடுத்த நாள் எங்க போகும்? காணாம போயிடும். ஆனா அந்த கூட்டத்திலையும் இரண்டாம் தரப்பட்ட மக்களும் இருப்பாங்க. யார் அவங்க? எம்பத்தைசர்ஸ். முதல் கூட்டம் யாரு? சிம்பத்தைசர்ஸ், ஆறுதல் சொல்ற கூட்டம், அனுதாபத்தை தெரிவிக்கிற கூட்டம், தன்னுடைய வருத்தத்தை கண்டலன்ஸ் வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய கூட்டம். இதெல்லாமே சிம்பத்தைசர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டத்துக்குள்ள அடங்கிரும். 2வது நாள் நீங்க போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், எம்பத்தைசர்ஸ் இருப்பாங்க. அந்த எம்பத்தைசர்ஸ் யாருன்னு கேட்டா, வருத்தம் இருக்கு, அனுதாபம் இருக்கு, ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. ஆனா அதை காட்டிலும் நான் உதவி செய்யணுங்கிற ஒரு மனநிலைமையோடு கூட வந்திருப்பாங்க. என்னத்தையாவது செஞ்சு நான் இவங்களுக்கு உதவி செய்து இவர்களை நான் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இழப்பு, பேரிழப்பு. சில வீடுகளில கணவனை இழந்து விதவைகள், இளம் விதவைகள், 3 குழந்தை 2 குழந்தை இருக்கும். ஒன்னொன்னு மூத்த குழந்தையோட வயசே பாத்தீங்கன்னா 15 வயசு இருக்கும். அப்பதான் தகப்பனோட ஒரு இது வேணும். அவர் ஒருத்தர் தான் சம்பாரிச்சுட்டும் இருந்திருப்பாரு. இப்படி ஒரு நிலைமையை தான் நீங்க சித்தரிச்சு பார்த்து கொள்ளுங்களேன் இருதயத்துல. அப்போ அந்த பெண்ணோட பிறந்த அண்ணன்மார்கள், தங்கைமார்கள், அப்புறம் பார்ப்பீர்களானால் அந்த இறந்து போன அவர் கணவனோட அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி அடுத்த நாள் வந்து ஒரு ஜபத்தையோ வச்சு எல்லாம் வந்து பேசுவாங்க, கலந்து பேசுவாங்க. நம்ம எப்படி உதவி செய்யலாம், என்னத்தை செய்யலாம், அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை ஆளுக்கு ஒரு குழந்தைய நம்ம வந்து பொறுப்பெடுத்துக்கலாமா, தத்தெடுத்துக்கிற மாதிரி பொறுப்பெடுத்துக்கலாமா, இந்த குழந்தையோட படிப்பு செலவை நீ பார்த்துக்கோ, அந்த குழந்தையோட படிப்பு செலவை நீ பார்த்துக்கோ, இந்த குழந்தையோட படிப்பு செலவை நீ பார்த்துக்கோ, என் மகளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நாங்க எங்க காலத்துக்கு பிறகு நாங்க ஒரு சொத்தை எழுதி வச்சிடறோம். இப்படி எல்லாம் ஒரு தீர்மானத்துக்குள்ள இந்த குடும்பம் ஆனது வந்துடும். ஏன்னா என்ன இருந்தாலும் எங்களுடைய ரத்தம், இது எங்களுடைய உடன்பிறப்பு, இது எங்களுடைய வம்சம், எங்களுடைய வம்சத்தில் இருக்கிற எங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட இந்த சொந்தமானது இன்றைக்கு பரிதவிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு, இன்றைக்கு ஒரு தவிப்பான சூழ்நிலையில இருக்கு. அதனால நாங்க அப்படி கைவிட்டுட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து அந்த அடுத்த நாள்ல வந்து கூடியிருக்கும். வீடு விரிச்சோன்னு இருக்காது எப்பொழுதும். அதனாலதான் 4 பேராவது இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 4 பேர் எதுக்குன்னா பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு. அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். போன் அடிச்சா கார்பரேஷன் காரன் வந்து எடுத்துட்டு போயிடுவான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. என்ன செத்து போன பாடிதான். அவர் மரித்தவர் போயிடுவார். மரித்த பிறகு பரிதவிக்கிற குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு 4 பேராவது நீ சேர்த்து வச்சுட்டு போயிருக்கணும். அதுதான் உங்க குழந்தைங்க யாரையும் சேர விடாம இப்படி சேர மாதிரியே வளர்த்தாதீங்க. நான் அந்த அனுபவத்துக்குள்ளலாம் கொஞ்சம் கடந்து போயிருக்கேன் நான், அதனால எனக்கு அதோட வழி என்னன்னு தெரியும். அப்படியெல்லாம் இருக்காதீங்க. 4 இதுல பெந்திகாஸ்ட்மார்கள்னா இன்னும் உச்சத்துக்கு இருப்பாங்க. ஏன்னா 4 பேர் எதுக்கு?
தேவாதி தேவன் தூதர் கூட்டம் வந்து இறங்கு கோடானு கோடி கூட்டம், அவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. தூதர்கள் யாரை கொண்டு உதவி செய்வாங்க? தேவன் யாரை கொண்டு உதவி செய்வார்? மனிதர்களை கொண்டு உதவி செய்வார். தாவீதுக்காரன் எழுதி வைக்கிறாரு, நல்ல மனிதர்கள். அதாவது உன்னை நீ உபாகம் இதுல நீதிமொழிகள்ல வருது, நீ தடுக்கி விழுகிறப்போ உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் இல்லைன்னா உனக்கு ஐயோன்னு சொல்லுது பைபிள். எம்பத்தைசர்ஸ் இல்லாத ஒருத்தர் இருப்பாரானால், ஒரு நபர் இருப்பாரானால் ஐயோ அவருக்கு. ஐயோ என்ன கேடான ஒரு வாழ்க்கை தெரியுங்களா அது. தனிமையா இருக்கக்கூடாது. நான் தனிமை எப்பொழுதும் வெறுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாருங்க, தனியா இருக்கக்கூடியது ஒரே ஒரு நேரத்துல தான் ஜெபம். அது கூட அவர் தனியா இருக்க மாட்டார். தூதர்கள் ஊழியம் செய்வார் வருவார்கள் என்று பைபிள்ல இருக்கு. மத்தேயு 26 கெத்செமனே தோட்டத்துல அவர் சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கக்கூடிய நேரத்துல தூதர்கள் வருவார்கள். ஏஞ்சல்ஸ் கேம் டு மினிஸ்டர் டு ஹிம், மினிஸ்டர் த்ரூ த வேர்ட். எல்லாத்துக்கும் மேல பிதா இருக்கார். அவர் தனியா உட்காந்து அவர் என்ன தலையில ஏதாவது பிரச்சனையா தனியா மரத்தை பார்த்து பேசிட்டு இருக்கிற பிதாவோட சம்பாஷிக்கிறாருங்க இரவு முழுவதும். அதுதான் ஜெபம். சம்பாஷிப்பதுதான் ஜெபம். துதிப்பாரு, ஆண்டவரிடம் சில காரியங்களை குறித்து பகிர்ந்து பேசுவாரு, திட்டங்களை கேட்பாரு. இப்படிதான் தனிமையில இருந்தது ஜெபத்தில் மட்டும்தான். அப்ப கூட தனியா இல்ல, மொத்தத்துல அவர் எப்பொழுது ஜனத்தோட தான் இருப்பாரு. ஜனங்கிறது இம்பார்ட்டன்ட். அதாவது பாரம்பரியத்துக்குள்ளேயோ இல்ல சில ஜாதி இந்த மாதிரி ரீதியில போய் என் கூட்டம் ஏன் எந்த ஆள் நீ அப்படி கேட்கக்கூடிய ஜனம் இல்லைங்க. ஆவிக்குரிய ஜன கூட்டம், நல்ல ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை எப்பொழுதும் கூட வச்சுக்கோங்க. 10 பேர் 20 பேர் 100 பேர் இருக்கணும் இல்ல, ஒரு 4 பேர் 2 பேர் ஒருத்தராவது இருக்கணும் இல்லையா? எப்பொழுதும் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு எப்பொழுதும் கூடுகையில இருங்க. சகோதரர்களோட ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு நல்லது. அப்படின்னா என்னன்னா, ஆவிக்குரிய சகோதரர்களைத்தான் குறிக்கிறது. நீங்க ரத்த சம்பந்தப்பட்ட சகோதரர்களை வெறுக்கணும்னு சொல்ல வரல, எல்லாரும் முக்கியம்தான். ஆனா அதை காட்டிலும் ரத்த சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகளை காட்டிலும் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் மிக மிக அவசியம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த நாட்டில் பார்ப்பீங்களான்னு இந்த எம்பத்தைசர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த காரியத்துல ஈடுபட்டிருப்பாங்க. எப்படி இவருக்கு உதவி செய்வது, எதற்காக உதவி செய்ய வேண்டும்? அப்பொழுதுதான் என் சகோதரி மேற்கொள்ள முடியும். இந்த சூழ்நிலையை அப்பொழுதுதான் என்னுடைய இழந்து போன என்னுடைய சகோதரனோட குழந்தைக மேற்கொள்ள முடியும். அவர்கள் மேற்கொள்வதற்கே நான் உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு அக்கறை, அந்த ஒரு கரிசனை, அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு இரக்கம், அந்த ஒரு பாசம், அது ஒரு நேசம் என்று சொல்லி இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அவங்கெல்லாம் யாரு, எந்த வட்டத்துல வருவாங்க? எம்பத்தைசர்ஸ், உதவி செய்கிறதுக்கு. உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை நான் விட்டு விலகும் போவதும் இல்லை என்கிற எபிரேயர் 13:5 இருக்கு. அது பொருளாகும். எனக்கு தெரியுது, நான் நேரத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏறத்தாழ அரை மணி நேரம் முடிய போகுது. முக்கியமான காரியத்துக்குள்ள நுழைந்து வந்திருக்கிறோங்க. ஏன் தெரியுங்களா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபர் நுழைகிறார். The triune God, the second person in the triune, என்ன சொல்றது, ட்ரையூன் என்கிற ஒரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய இரண்டாம் நபர் இங்க வெளிப்படுத்தப்படுகிறார். அதாவது 3ஆம் நபர் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டா பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் தகப்பனை குறித்தும் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதெல்லாம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே வந்துருச்சு, 1வது வசனத்திலே வந்துருச்சு. பூமி வெறுமை இருளுமா இருந்தது, அதன் மேல ஜலத்தின் மேல யார் அசைவாடி கொண்டிருந்தாராம்? ஆவியானவர். பரிசுத்த ஆவின்னு வரும், அதுக்கு பின்பே அவர் ஆவியானவராய் வருகிறார். பரிசுத்த ஆவி 3வது நபர் வந்துட்டாரு. தகப்பனே அவர் தான் ஹீரோ, எல்லாத்துக்கும் அவர் தான் சூப்பர் ஹீரோ. அவர் இல்லாம வேதாகமே கிடையாது. அவர் தான் சிருஷ்டித்தார், சிருஷ்டிகர்த்தர். அவர் தான் இருக்கிறார். அவர் எல்லா பக்கமும் இருக்கிறார். தூணில் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஓம்னிசியன்ஸ், ஓம்னிபொட்டன்ட், ஓம்னிபிரசன்ட் காட். அவரை பத்தியும் இங்க நமக்கு தெரியும். ஒருத்தரை பத்தி நம்ம இது வரைக்கும் பேச வேண்டிய அதாவது அவசியம் வரல, சூழ்நிலையும் வரல, வராமையே இருந்திருக்கலாம். ஏன் தெரியுங்களா? அவர் வந்து எத்தனை பாடுகளை பட்டாருங்கிறது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு தெரியும். சில காரியங்கள் எல்லாம் நாங்க இன்னைக்கு வருகிற அத்தியாயத்துல வெளிப்படுத்த போறோம். தெரியாத ரகசியங்களை வெளிப்படுத்த போறோம். இதெல்லாம் நீங்க ஜீசஸ் படம் பார்த்திருக்கலாம், சில காரியங்களை கேட்டிருக்கலாம். இந்த அளவுக்கு யாரும் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்லித்தர முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் கேட்கல, நான் கேட்டிராத காரியங்கள் எல்லாம் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதெல்லாம் இன்னைக்கு நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனா கூட இருக்கு, ரோமாபுரிக்கு போனாலும் இருக்கு, இந்த எவிடன்சஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சும்மா கட்டுக்கதையா எடுத்து சும்மா போட்டு அடிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு நாங்க வரல. பல காரியங்களை குறித்து நாம் வெளிப்படுத்த வந்திருக்கிறோம்.
இன்றைக்கு 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த 15வது வசனத்தை 3 பகுதிகளா பிரிக்க போறோம். என்ன பண்ண போறோம்னு சொல்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த அத்தியாயம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் பார்க்கலாம். 3 பகுதிகளா பிரிக்க போகிறோம். முதலாவது பகுதி என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், நான் முழு வேத வசனத்தையும் வாசிக்க போறேன். எப்படி வருதுன்னு கேட்டா, ஐ வில் புட் எனிமிட்டி பிட்வீன் யூ அண்ட் த உமன் அண்ட் பிட்வீன் யோர் சீட் அண்ட் ஹர் சீட். உனக்கும் அந்த பெண்ணுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை ஆர் எதிர்வினை என்று சொல்லலாம், ஒரு விரோதத்தை கொண்டு வர போகிறேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நடுவால ஒரு விரோதத்தை கொண்டு வர போகிறேன். இது முதல் பகுதி. இதை குறித்து நாம் தியானிப்போம். இரண்டாவது பகுதியில பார்ப்போமானால், he shall bruise your head. அவர் உன் தலையை நசுக்கி போடுவார். எவர்? அவர் பெயர் குறிப்பிடவில்லை, ஆனா he கேபிட்டல் ஹெச்ல வருது. அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்துன்னு இப்ப நமக்கு தெரியும். அவர் பெயர் தான் மெஸ்ஸையா என்று இப்ப நமக்கு தெரியும். அவர் பெயர் தான் ரட்சகர் என்று இப்ப நமக்கு தெரியும். அப்ப எழுதுறப்ப யாருக்கும் தெரியாது. சரிங்களா? இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? ஆதாம் கிட்டயா? ஏவாள் கிட்டயா? 2 பேர்த்துக்கிட்ட இல்லைங்க. அவங்க 2 பேரும் அங்க ஓரமா உட்காந்து உன்ன செடிக்கிட்ட தான் மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்க இன்னும் வெளியில வரல. அதெல்லாம் பார்த்தோம்ல போன அத்தியாயத்துல. அவங்க செடிக்கு இன்னும் அவங்க கிட்ட பேச்சே ஆரம்பிக்கல. என்ன இப்ப இனிமேல் தான் அவங்கள உன்னை அப்புறம் டீல் பண்ற 2 பேரும் அங்கேயே உட்காருங்க அப்படின்ட்டார் ஆண்டவர். இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? பேச்சு யாரு கூட? பிசாசு கூட. ஏன்னா நம்பர் 1 அக்யூஸ்ட், முதலாவது அக்யூஸ்ட் யாரு? பிசாசு தான். அதனால இப்ப பேச்சு யாருக்கிட்ட நடந்துட்டு இருக்கு? பிசாசு கிட்ட பேசுறாரு ஆண்டவர். பிசாசு கிட்ட பேசக்கூடிய முதலும் கடைசி இருக்கக்கூடிய இந்த சப்தம், அதாவது இந்த பேரஃப்ரேஸ் ஸ்கிரிப்சர் பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் பைபிள்ல. நீங்க வேற எங்கேயுமே தேவனாகிய கர்த்தரோ இயேசு கிறிஸ்துவோ பிசாசிடம் பேசக்கூடிய வசனம் எங்காவது இருந்தா என்கிட்ட கொஞ்சம் கொண்டு வந்து காமிங்க. தேவனுக்கும் பிசாசுக்கும் நடந்த கடைசி யுத்தம் இதுதான். உடனே உங்களுக்கு ஒண்ணு சொல்லுவீங்க, மத்திய 4வது அதிகாரம் 1-11, சேட்டன் டெம்ப்ட்ஸ் ஜீசஸ். அது அனுமதிக்கப்பட்ட கூடிய ஒரு காரியம். 40 நாட்கள் அனுமதி தரப்பட்ட காரியம். தேவனாகிய கர்த்தர் ஆவில எடுக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்டார். எடுத்து அது அனுமதி, அது ஊழியத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் டைம். இவர் போய் வரைஞ்சு கட்டிட்டு போய் அவங்ககிட்ட எங்கடா இருக்க பிசாசு, வா பேசலாம் அப்படின்னு உட்காந்து பேசலங்க. அது குறிக்கப்பட்ட நாள் 40 நாட்கள் அவர் அங்க சோதிக்கப்பட வேண்டும். அதுல இருந்து அவர் மேற்கொண்டு வெற்றியோடு கூட வெளியே வர வேண்டும் என்று அனுமதிக்கப்பட்ட 40 நாட்கள். அது இதோட சேராது. இவனோட பார்த்து கண்ணு ஐபால் டு ஐபால் தேவனாகிய கர்த்தர் பிசாசை பார்த்து பேசுறாருன்னா இதுதான் கடைசி முதலும். அதுக்கப்புறம் பாருங்க, இயேசு கிறிஸ்து had many encounters with Satan. அதாவது பிசாசோடு கூட நிறைய அவருக்கு என்கவுண்டர்ஸ்னா என்ன சொல்றது, பிசாசோட நிறைய கையாளக்கூடிய சூழ்நிலைகள் இருந்ததுங்க. அதுதான் புதிய ஏற்பாடு இல்லைங்களா? பிசாசை விரட்டுறாரு, விடுதலை கொடுக்குறாரு. இதெல்லாம் அப்ப என்னங்க பிரதர் அவர்கிட்ட பேசலையா? பேசுனதை எங்காவது காட்டுங்க பார்க்கலாம். ஓடிப்போ பிசாசேன்னு கூட சொல்ல மாட்டாரு. பிசாசே கதருவான் வந்தாங்க. ஏன்னா பிசாசை கடிந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த வல்லமை அவர் பெற்றுக்கொண்டார். எந்த வியாதி எந்த பிசாசுனால வந்ததுன்னு கூட அறிந்து கொண்டார். அதனாலதான் அந்த ஆங்கில சீரியஸ் நாங்க பண்ணணும். 7 ரகமான பிசாசுகள் உண்டு. எந்த பிசாசு எடுத்தாலும் அந்த 7 கேட்டகரிக்குள்ள நாங்க பொருத்திடலாம். அதுதான் நாங்க சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு ஆங்கிலத்துல. த டீமன்ஸ் அண்ட் தேர் டெஸ்டினேஷன்ஸ். இப்பதான் பண்ணணும். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சது. 35 ஹவர் டீச்சிங். அதை நீங்க போய் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும், இவனுக்கு தெரியுமில்ல. இங்க பாருங்க, திருடன் 30 பேரோட ஒருத்தனா இருப்பான். உங்களுக்கு திருடன் யாருன்னு தெரியாது. ஆனா அந்த 30 பேர்ல இவன் தான் திருடன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த 30 பேர்த்தோட ஹாயா கையை கட்டி நின்று இருப்பானா? விட்டும் நினைச்சுதான், அதாவது என்னடா துண்டை துணியை காணோன்னு ஓடுவான். ஏன்னா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை கண்டு அவன் பயந்து ஓடனான். ஏன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நீல சாயம் வெளுத்து போச்சு, அப்படி அந்த கதை தெரிஞ்சு போச்சு, அவனோட வண்டவாளம் எல்லாம் அப்படின்னு. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால அவனை கடிந்து கொள்ள முடியுது. ஆவிலே கடிந்து கொள்வார். ஏன்னா அவருக்கு தெரியும்னு இவனுக்கு தெரியும். அதனால அவன் ஓடிடுவான்.
அதனால பார்ப்பீர்களானால் அங்கே சம்பாஷணை என்று சொல்லி ஒரு காரியத்தை நீங்க வேதாகமத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. தேவனுக்கும் பிசாசுக்கும் நடந்த முதலும் கடைசியுமான சம்பாஷணை இதுதான். அது ஒன்று. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொருள் என்னவென்றால், he shall bruise your head, பிசாசின் தலையை நசுக்குவதை குறித்து நாம் பல காரியங்களை நாம் பேச போகிறோம். இது இரண்டாவது. மூன்றாவது பகுதி என்னவென்றால், and you shall bruise his heel. யூ என்றால் பிசாசை குறிக்கிறது. his heel என்றால் அவருடைய பாதத்தை நீ நசுக்கி போடுவாய். என்ன விதமான மரணத்திற்குள் இயேசு கிறிஸ்து கடந்து போவார் என்று சொல்லி அங்கே சிலுவையின் காட்சி கொடுக்கப்படுகிறது. இது பேசுறப்போ மரத்துல ஏதாவது செய்யறதே மனுஷன் கண்டுபிடிக்கலங்க. உலகத்துல இருக்கிறதே 2 பேர் தான். இந்த ப்ராஃபசி, அதாவது இந்த வெளிப்பாடு, இந்த தீர்க்க தரிசன வெளிப்பாடு 4000 வருஷங்களுக்கு பின்பே கொல்கத்தா மலையில நிறைவேறினது. இதெல்லாம் குறித்து நம்ம அந்த சிலுவையின் காட்சியை குறித்து அங்கே 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 சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கலாம். The cross has been introduced as early as Genesis 3:15. ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதற்கு பொருள். நீ பாவம் செஞ்சா அதுக்கு நீ விளக்குறையன் கொடுத்துதான் ஆகணும் தம்பி. உப்பு தின்னவன் தண்ணிய குடிச்சுதான் ஆகணும். இந்த பழமொழி நல்லா தெரியுமா எனக்கு. உப்பு தின்னவன் தண்ணிய குடிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும், தொண்டெல்லாம் நமுத்து போயிடும். உங்களால ஒண்ணு பேச்சே வராது. அப்படியே தொண்டை இருமல் கமரலா இருக்கும் இல்லைங்களா? தண்ணிய குடிச்சே ஆகணும். அந்த மாதிரிதான் பாவத்திற்கு சம்பளம் மரணமே. அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள அங்கே ஒருவர் வருகிறார். யாரா இருக்கும்? ஒரு தூதன் அனுப்பலாமா? பிதா எவ்வளவு யோசிச்சிருப்பார் இல்லைங்களா? இதை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம அடுத்த அத்தியாயத்திலிருந்து ஒன்றொன்றா பகுதிக்குள்ள கடந்து செல்றோம். மொத்தத்துல இந்த 3:15 4 அவர் நம்ம செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சற்று யோசிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல அந்த காரியத்தை அவர் எதிர்பார்க்கலன்னு தான் நான் சொல்லணும். இட் வாஸ் எ சர்ப்ரைஸ். மனிதன் விழுந்து போயிட்டானே. ஏன் சர்ப்ரைஸ் ஆச்சுன்னா, என் சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு தூதனை போலவோ இல்ல வேற ஒரு படைப்பை போலவோ சிருஷ்டிப்பை போலவோ உருவாக்கி இருந்தால் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. இவன் விழுந்து போவான்னு எனக்கு தெரியுமே, அதான் ஏற்கனவே ஒருத்தன் ப்ரூவ் பண்ணிட்டானே, ஒருத்தன் நிரூபிச்சு காமிச்சிட்டானே அப்படின்னு. என் சாயலாகனா என் ஆவியை, என்ன போல என்னுடைய ஞானம், என்னுடைய வல்லமை, என்னுடைய அதிகாரம், புத்திர சுவிகாரம் இதெல்லாம் கொடுத்து இவங்களை 2 பேர்த்த வணைஞ்சிருக்கேன். இவங்க கீழே விழுந்து போக சான்ஸே இல்லை. அசைக்க முடியாத நம்பிக்கை கர்த்தருக்கு. அதனாலதான் அந்த ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட்ல மரணம் என்பதற்கே அங்க பொருள் இல்லை, அங்க வாய்ப்பே இல்லை, சாத்தியம் இல்லை. பழுகி பெருகுங்கள், நல்லா இருங்க, நல்லா பழுகி பெருங்க, என்ஜாய் பண்ணுங்கிறார். ஒன்னும் தடையா வராது உங்களுக்கு அப்படின்னு பிசாசம் இருக்கிறான் அத்தனையும் கேட்டுட்டு. ஆனா அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆச்சரியமான, கர்த்தரே ஷாக் ஆகி ஆச்சரியப்பட்டார்னா அது ஜெனசிஸ் 3:14க்கும் 15க்கும் நடந்த ஒரு சம்பவம் என்றுதான் நான் சொல்லுவேன். இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. ஆதியாகமம் 3:14க்கும் 3:15க்கும் நடுவுல சில மணி நிமிடம் அங்க சைலன்ஸ் உண்டாயிருக்கும், அதாவது சில அமைதல் உண்டாயிருக்கும்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா அந்த அமைதலுக்குள்ள, அந்த கட்டமைப்புக்குள்ள இல்லாத ஒரு நபரை அங்க உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்குள் ஆண்டவராகிய தேவன் தள்ளப்பட்டிருந்தார். மிக மிக ஷாக், துக்கம், ஆச்சரியம், துக்கம், பிபி ஒரு பக்கம், கோபம், பிபி ஏறுது. இப்படி நடந்து போச்சே, நம்மளை இப்படி பண்ணிட்டானே. இவன் பிசாசு மேல இருந்த கோபம் ஏற்கனவே இருந்ததுதான், அதனாலதான் அவன் பிசாசாவே மாறினான். இப்ப கோபம் யாரு பக்கமா திரும்புது? ஆதாம் மேலும் ஏவாளும் மேலதான். இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே, கூட இருந்து எனக்கு குழி பறிச்சிட்டீங்களே, முதுகுல குத்திட்டீங்களே, உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எவ்வளவு நேசம் வச்சிருந்தேன், உங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தேன், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஞானத்தை நான் சொல்லி கொடுத்தேனே, என் பிள்ளைகளா நீங்க, எனக்கு பிறந்தவர்களா நீங்க, அப்படின்ற கோபம் அக்கினி ஒரு பக்கம், அக்கினை ஒரு பக்கம். இதற்கு மத்தியில ஆண்டவர் அங்க எம்பத்தைசரா மாறுகிறார். சிம்பத்தைசரா மாறி வருத்தப்பட்டு அங்க கோபம் அந்த மரணத்துக்குள்ள, அந்த ஃபியூனரல் செரமனிக்கு வரவங்க யாருமே கோபம் கொள்ள மாட்டாங்க. இப்படி செத்து போயிட்டான் பாரு அப்படின்னு எவனும் பேச மாட்டான். மனுஷனா இருக்கிற ஒருத்தனும் பேச மாட்டான். ஐயோ செத்தவங்களை பத்தி பேசக்கூடாதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா?
ஆனா இங்க அவருக்கு உரிமை இருக்கு, இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற உரிமை இருக்கு. ஏன்னு கேட்டா அந்த உரிமைக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் ஒருவரே. கோவப்படுறதுக்கு அவர் ஒருத்தருக்கு தான் உரிமை இருக்கு, அதனால கோவப்பட்டிருப்பார். கோவப்படணும் என்ன கேட்டா, இல்லைங்களா? ஆனா அவைகளுக்கு மத்தியில கோபம், ஆறுதல் இதெல்லாம் மத்தியில அதெல்லாம் ஓரமா தள்ளி வச்சுட்டு, இப்போ என்னோட படைப்புகளுக்கு, என்னோட சிருஷ்டிப்பு என் சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறவர்களை நான் அப்படியே தள்ளி போட முடியாது. நான் ஏதாவது பண்ணி அவங்கள காப்பாற்றணும். ஏன் அப்ப ஏன் அப்ப இல்லைன்னா என் நாமத்திற்கு தூஷம் வருமே, தூஷணம் அங்க நடந்து விடுமே, என் நாமத்திற்கு நானே பதில சொல்லணுமே. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமைக்கு ஆண்டவரை வந்து இன்னைக்கு ஆதாம் ஏவாளும் தள்ளிட்டாங்க அன்னைக்கு. ஏன்னா ஒரு விழுந்து போன தூதனா இருந்தா தூக்கி பாதாளத்துல போட்டுருவாரு, இந்த 10-11 போய் அங்க வெந்து சாவுங்க அப்படின்னு. அப்படி சொல்ல முடியாது அவர்னால. ஏன்னா அது அது எதற்கு பொருள்னா, ஆண்டவருக்கு என்னை உங்களை நேசிக்கிறது தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. அதனால தயவு செஞ்சு யாரும் மனசளவுல கூட ஆண்டவர் என்ன சபிச்சிட்டாரு, ஆண்டவர் நான் மறந்துட்டாரு, அவருக்கு கோபம், அவருக்கு இது அதுன்னு கோபம் இருக்கும். ஆனா அந்த கோபத்துல ஒரு நியாயம் இருக்கும், அந்த கோபத்துல ஒரு பாசமும் இருக்கும். மறந்துடாதீங்க. அந்த கோபத்துல ஒரு நேசம் இருக்கும், மறந்துடாதீங்க. ஏன் அதுக்கு பிரதி உத்தரமா தான் இந்த ஆதியாகமம் 3:15 நுழைஞ்சிருக்கு, இல்லைங்களா? அங்க ஒரு அமைதல், கெஸ்தமனி தோட்டத்துல ஒரு அமைதல். ஒரு காக்கா குருவியும் வாய் திறந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். குயில் கூட்டம்லாம் அங்க பயந்து ஓடி போயிருக்கும். கூ கூ கூன்னு கூனா அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எல்லாத்துக்குமே புரிஞ்சு போச்சு. சிங்கம், புலி, முயல் கூட்டம், பூனை கூட்டம் எல்லாருமே அமைதலா இருக்கிறாங்க. பிசாசம் அமைதலா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கும் கைகாலாம் நடுங்குது, உதறது. ஆயிப்போச்சு, நீ என்ன ஆக ஏற்கனவே அடி வாங்கி தான் உட்காந்துட்டு இருக்கான், இன்னொரு அடி அடிச்சாருன்னா முடிஞ்சது என் கதை. அவனும் உட்காந்துட்டு இருக்காங்க நடுக்கத்துல. சபிச்சாச்சு, இதோட விட்டா பரவாயில்லையே அப்படின்னு அவன் ஊறி அங்க ஓரமா போய் ஒரு மரத்தை சுத்தி உக்காந்துட்டு இருக்கிறான் பாம்பு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஏற்கனவே கைகள்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஒரு செடி கொடி எடுத்து சுத்திட்டு அவங்களே நிர்வாண கோலத்துல அங்க தலையை மட்டும் நீட்டி பார்த்துட்டு இருக்கிறான். அங்க ஒரு பிக்சர் போட்டிருக்கிறான் பாருங்க, தலையை மட்டும் நீட்டி 2 பேர் பார்த்துட்டு இருக்கிறான். அமைதல். அடுத்தது என்ன பண்ண போறாரு அப்படின்னு உலகமே பார்த்துட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டிப்புகள், மரம் செடி கொடிக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, தெரியுங்களா? மரத்துக்கிட்ட நீ நாசமா போன்னு சொல்லுங்க, அது பட்டு போயிருமா. நல்லா இருப்ப நீ அப்படின்னு சொல்லுங்க, மரம் நல்லா வளருமா. ஜப்பான்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஒரு சயின்டிஸ்ட். எப்பவோ இது ப்ரூவ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, 1980களிலே ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதை. அங்கே ஒரு அமைதல் உண்டாகிறது. அந்த அமைதல் மத்தியில ஆண்டவராகிய தேவன் கோபத்தை நிராகரிக்கிறார், சாபத்தை நிராகரிக்கிறார், எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு இவங்களுக்கு நான் எப்படி உதவி செய்யறது, ஆஸ் an empathizer he starts to think. எப்படியாவது உதவி செஞ்சு இவங்களுக்கு என் கரத்தை கொடுத்து இவங்களை தூக்கி விடும், இது இப்படி அழிஞ்சு போறக்கூடாது, எப்படியாவது இந்த சிருஷ்டிப்பை நான் காப்பாற்றணும். அப்போ என்ன வழி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்போ, இதை யாருனால செய்ய முடியும்? ஒரு தூதனை உருவாக்கட்டுமா, இல்ல இன்னொரு படைப்பை நான் உருவாக்கட்டுமா, இதுவா அதுவான்னு ஆண்டவர் மூளையை பிசைகிறார். ஆண்டவரே மூளையை பிசை வைக்கிறதுக்கு நம்மளை தவிர வேற யாருனாலும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நம்ம இடறுதல் பண்ணக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். ரொம்ப பெருமையா நினைச்சு கொள்ளாதீங்க. உங்களை பத்தி என்னை பத்தியும் ரொம்ப பெருமையா நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க. ஆண்டவரை மூளையை கசக்க வச்சது நம்ம தான், நம்ம இனம் தான், நம்ம தான், நீங்க தான், நான் தான். ஆதாமேவால் தாங்க. ஆதாமேவால் அவங்களாவது ஒரு பாவம் பண்ணாங்க, நம்ம தினத்துக்கும் ஒரு பாவத்தை பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அவங்க ரெக்கார்ட்லாம் எப்பவும் நான் பீட் பண்ணியாச்சா தெரியுமா உங்களுக்கு? ஆதாமேவால் பண்ணது ஒரு பாவம் தான், அதுக்கப்புறம் அவங்க பாவம் பண்ணதாக சரித்திரத்தை படிச்சு பாருங்க, கிடையவே கிடையாது ஆதாரம். வாழ்க்கை முழுதும் நொறுங்குண்ட இருதயத்தோட அவங்க நொந்து போய் செத்து போனாங்க. இன்னைக்கு அவங்க பரலோகத்துலதான் இருக்கிறாங்கன்னு பல வேதப்பாரகர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்டனையே அவங்க வந்து மன உளைச்சலுக்குள்ள போனாங்க. போய் அப்படியா அவங்க தினமும் கண்ணீர்ல இருந்து நாங்க செஞ்சது பாவம் 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 பாவம்னு நினைச்சு 900 வருஷத்துக்கு மேல அப்படியே பாவிகளாக இருந்த அந்த ஒரு மன உளைச்சல் இருந்து செத்து போனாங்க. ஆண்டவர்கிட்ட தான் இருக்காங்க அவங்க. ரத்தத்தால, சரி அதெல்லாம் அப்புறம் பேசலாம், விடுங்க. ரத்தத்தை குறிச்சு மேன்மை அப்புறம் பார்க்கலாம். இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, அந்த அமைதல் மத்தியில் ஆண்டவர் ஒரு தீர்மானத்துக்குள் நுழைகிறார். அதோட முடிச்சிடலாம். என்ன தீர்மானம்னா, என்னதான் நடந்தாலும் சரி, இவர்கள் 2 பேரும் என்னுடைய பிள்ளைகள், இவர்களை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் நானே, இவர்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன், இவங்களை நான் கைவிடுவதில்லை, இவங்களை விட்டு விலகுவதும் இல்லை. என்னதான் இருக்கட்டுமே, இவங்க இப்ப என்னத்தான் பாக்குறாங்க, நான் என்ன செய்வேன் அப்படின்னு தான் பாக்குறாங்க. இவங்களுக்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன், ஏன்னா நான் தீங்குறையாத தேவன். ஐ எம் நாட் எ டெஸ்ட்ராயர் பட் ஐ எம் எ கிரியேட்டர் அப்படின்னு அவர்கிட்டே அவர் பேசிக்கிறார். பாத்தீங்களா ஒரு நிலைமைய?
தன்னை போல பேசிக்கிறவங்க நிறைய பேர் பஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நடந்து போற வாய்ப்பாட்டுக்கு அசைஞ்சிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மன உளைச்சல்ல மனப்பிராந்தில் அவங்க உளறிட்டு இருப்பாங்க. நான் அந்த மாதிரி நிறைய பல முறை உளறி இருக்கேன். அந்த மாதிரி உளர வச்ச அவள நிலைமைக்கு தள்ளின கூட்டம் தான் நானும் நீங்களும். தேவனையே உளர வச்சுட்டோம் நம்ம. ஆனா என்ன மாதிரி உங்களை மாதிரி உளறிட்டு இருக்கிற ஆள் கிடையாது அவரு. மனிதன் அல்ல, அவர் தேவன், சிருஷ்டிகர்த்தர். உடனே ஒரு தீர்மானத்துக்கு வர்றார், ஸ்மார்ட்டா ஒரு முடிவு எடுக்கிறார். நானே அவதாரமா இறங்க போறேன். என் சிருஷ்டிப்பை தானே நீ விழுக்காட்டுன, அதே சிருஷ்டிப்பின் வடிவுல வந்து உன்னை நான் மேற்கொண்டு உன்னை நான் தோக்கடிக்கலன்னா மீசைய முறுக்கி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த டைலாக். நான் கடவுள் இல்லடா, நான் சிருஷ்டிகர்த்தர் இல்லடா, வந்து இந்த காரியத்தை முடிச்சு உன் கதையை முடிச்சு என் பிள்ளைகளை நான் காப்பாத்துறனாலையா பார், நானே வரேன்டா, என்ன நீ என்ன பண்றன்னு பாத்திரலாம் அப்படின்னு. அந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சரியா இருந்திருக்கும். நான் நிறைய சினிமா படம் பார்ப்பேன், பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த சினிமா படத்துல வரக்கூடிய ஒரு சீன்னா இந்த சீனுக்கு மட்டும் எனக்கு 1 hour தேவைப்படும். அந்த அளவுக்கு டைலாக்கு, மியூசிக், லைட் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸை கொடுத்து சும்மா ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டி விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சீன். எனக்கு அதாவது கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, புல்லரிச்சிருச்சு உடம்பெல்லாம் இதை நான் யோசிச்சு சித்தரிச்சு பார்க்குறப்போ. அதனால தான் 3 பகுதிகளாக பிரித்து நாம் டீட்டெயிலாக இதை ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கோம். இந்த வசனத்துக்குள்ளேயே ஒன்றும் நம்ம கடந்து போகல, இது ஒரு முன்னுரை தான். எவ்வளவு நல்லா இருந்துச்சு பாத்தீங்களா? பைபிள் இப்படிதான் நீங்க வாசிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்து கண்களை மூடி, ஆண்டவராகிய தேவனே, அருமையான இயேசு கிறிஸ்துவ எனக்காக உங்களுக்காகவும், அதாவது இந்த மாந்தர்களுக்காக நீங்க தந்தீங்க. இயேசு கிறிஸ்து வேற யாரும் கிடையாது, நீங்க தான்ப்பா, நீங்க தான். அந்த தாழ்மையின் ரூபம், தாழ்மையின் கோலம் எடுத்து எங்களுக்காக அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நீங்க தான்ப்பா. உங்க அன்பாய் வெளிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. எவ்வளவாக நேசித்தீர்னா 2 கரங்களையும் விரித்து, இயேசு கிறிஸ்து இவ்வளவாக உன்னை நேசித்தேன்ப்பான்னு சொல்லி எங்களுக்காக சிலுவையில மரித்தாரே, உங்க அன்புக்காய் ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களோட இணைந்திருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, எல்லா வீடியோஸையும் பாருங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லணும்னா இந்த சேனலை கொடுங்க, போதும். மற்றதெல்லாம் ஆவியானவர் பார்த்துக்குவாரு, நம்ம சேனல் பார்த்துக்கும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா விதமான ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தா யாரிடம் செல்லாதிருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவிடம் செல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.